ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு பட்டர் மில்க் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். எக்லெஸ் கேக்கு இந்த பட்டர் மில்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு கப் பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாலை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன பீஸ் லெமனை வந்து எடுத்துகிட்டு அதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வினிகர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பட்டர் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட்டர் மில்க் இன்னொரு விதத்துலேயே ரெடி பண்ணலாம். சம அளவில் நீங்கள் தயிரும் பாலும் சேர்த்திங்கன்னா பட்டர் மில்க் வந்து கேக்குக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும். எக்லெஸ் கேக் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்லெஸ் கேக்கு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஹோம்மேட் பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.